நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலோசனை, ஏற்ற காலத்திலே உயர்த்துகிற தேவன், ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன். அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும்படியாய் காத்திருக்கும்படியாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்கிறார். சங்கீதம் 37:34 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்குள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். சங்கீதக்காரருடைய அனுபவம், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, அவருடைய வழிகளை கை கொள்ளும் பொழுது இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனவே கர்த்தருக்காக நம்ம காத்திருப்போம். நிச்சயமாகவே அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு பக்தனுடைய வாழ்க்கையில யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. நம்ம உயர்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினால், கர்த்தர் நினைத்தால் நிச்சயமாக தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே ஏற்ற காலத்திலே தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருப்போம். அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பிதாவே, தர்மையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தந்த புதிய நாளுக்காக உம்மை துதிக்கிற ஐயா. எங்கள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தின் கொடிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. உடைய மனக்கண்களை துறப்பீராக. எங்கள் தேசத்தின் அதிகாரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய மனக்கண்களை துறப்பீராக, ரட்சிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ஐயா. தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, எங்களை இந்திய தேசத்தில் இருக்கிறதான அருணாச்சல் பிரதேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அருணாச்சல் பிரதேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த மாநில மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அங்குள்ள சபைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அங்குள்ள ஊழியர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வல்லமையான காரியங்களை ஆண்டவரே செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சபைகள் வளரட்டும், பெருகட்டும் ஐயா. குறிப்பாக அருணாச்சல் பிரதேசத்தில் இன்னும் எந்தெந்த பகுதியில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் ஊழியர்கள் எழுப்பும்படியா செபிக்கிற ஐயா. வல்ல கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது அந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்மையினாலும் கிருபினாலும் முடிசூட்டுங்க. எல்லா தீமைக்கு விலைக்கு மீட்டுக் கொள்ளுங்க. இந்த நாளில் ரத்தத்தினடியில் மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. தாங்கள் வாழ்கிற இடங்களை மக்காய் பிரகாசிக்க ஆண்டவரே உடைய சாயலை வெளிப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை அனைத்தும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.